ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். கலைஞர் அவர்களுடைய நினைவு தினத்தை கலைஞருடைய அவருடைய எழுத்து, இலக்கியம், அரசியல் அதை பற்றிலாம் நீங்கள் உட்பட பலரும் பல முறை பேசியிருக்கீங்க. இருந்தாலும் கலைஞருடைய இந்திய அரசு, டெல்லி அரசு வெர்சஸ் கலைஞருங்கிறதே ஒரு மிகப்பெரிய போராட்டம். அதுவே ஒரு சமுத்திரம் அளவுக்கான ஒரு தரவுகள் உள்ள விஷயம். அந்த விதத்தில் கலைஞர் மீதான விமர்சனமும் அந்த புள்ளியிலிருந்து நிறையா வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றிய அரசு வெர்சஸ் கலைஞர் அப்படிங்கிற ஒரு அரசியலை தொடங்கி வைத்தவர் தமிழ்நாட்டில் அவர் என்றே சொல்லலாம், ஒரு ஓட் பாலிட்டிக்ஸில். ஏன்னா அண்ணாவுக்கு ரொம்ப காலம் அவர் உயிருடன் இல்லைனால இயற்கை அவருக்கு அந்த வாய்ப்பு தரல. ஸோ டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுங்கிற அரசியலை மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்து சென்ற தலைவர்களில் இந்திய அளவிலே கலைஞர் அவர்கள் முதன்மையானவர். ஆனால் அதே சமயம் உடனே அதில் இந்திரா காந்தியுடன் கூட்டணி வைத்தது அப்படிங்கிற அந்த விஷயத்திலேருந்து விமர்சனங்கள் பல தொடங்குது. நீங்கள் அந்த காலகட்டங்களில் அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? 69 அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல்னு அதுலேருந்து தான் தொடங்குதான் நினைக்கிறேன். உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போங்கிற அடிப்படையில் எந்த காங்கிரஸை எதிர்த்து திமுக போராடியதோ அவர்களுடன் முதல் கூட்டணிங்கிற ஒரு கான்செப்ட் வருதுல்ல, அதில் தேர்தல் ரீதியாக அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம். பட் அந்த அரசியலை கலைஞரின் சாமர்த்தியமாக பார்க்குறீங்களா? மாநில சுயாட்சி இது எதையும் விட்டு கொடுக்காமல் நடந்த விஷயங்களாக பார்க்குறீங்களா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அந்த உறவு தொடங்கியதை? நீங்கள் சொல்கிற காலகட்டம் எனக்கு கல்லூரி 2ஆம் ஆண்டு. நாங்கள் இந்திய எதிர்ப்பு போராட்ட மாணவர்கள். எங்களுக்கு அதிலே வருத்தம் தான். கலைஞர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியோடு உறவு வைத்தது எங்களுக்கு வருத்தம் தான். ஆனால் அதற்கு முன்னதாக நடந்த ஒரு சம்பவத்தை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அண்ணா அவர்கள் தொடர்ந்து நடத்தி வந்த ஒரு பத்திரிகை ஹோம் ரூம். நிறைய பேர் அந்த பத்திரிகை படித்திருக்க மாட்டார்கள். அது ஆங்கில இதழ். நாங்கள் கல்லூரியிலே அதை தொடர்ந்து படித்துக் கொண்டிருந்தோம். இந்த நிகழ்ச்சிக்காகவே நான் அந்த தரவுகளிலிருந்து ஒரு விஷயத்தை வாசித்து காட்ட விரும்புகிறேன். அண்ணா அவர்கள் கடைசியாக எழுதிய கடிதம். அதற்கு பிறகு அவர் நேரடியாக மருத்துவமனை, அதற்கு பிறகு அவர் இயற்கை எய்து விட்டார். அந்த கடைசி கடிதத்திற்கும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரு தொடர்பு இருக்கிறது. என்ன கடிதம் என்றால், அந்த கடிதத்திலே அவர் கூறுகிறார், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் இருப்பதற்கு பெருமைப்படவில்லை. காரணம், மாநிலங்கள் மத்திய அரசிடம் மண்டியிட்டுத்தான் வாழ வேண்டும் என்கிற ஒரு நிலை இருக்கிற ஒரு அமைப்பு. இந்த அமைப்பிலே முதல்வராக இருப்பதால் தம்பி எனக்கு பெருமை இருப்பதாக நீ நினைத்து விடாதே. தம்பிக்கு எழுதுகிற கடிதம். இந்த கடிதத்திற்கு பிறகு அவர் என்ன கூறுகிறார் என்றால், என்றைக்கு மாநிலங்கள் பிரிவினை நாடாமல், கட்டுண்டு வாழாமல் சுய நிர்ணய உரிமை பெறுகிறதோ அன்றுதான் நான் தமிழ்நாட்டின் முதல்வராக இருப்பதற்கு பெருமைப்படுவேன். அண்ணா அவர் காலத்தில் அதை பார்க்கவே இல்லை. அதற்கு பிறகுதான் ராஜமன்னார் குழு அது நியமனம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ராஜமன்னார் குழு நியமனத்திற்கு பிறகு சட்டமன்றத்திலே 5 நாட்கள் விவாதம். இந்த 5 நாட்கள் விவாதத்திலே கலைஞர் ஏப்ரல் 14, 1974, அதாவது அண்ணா மறைந்த 5 வருடம் கழித்து அவர் இந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார். மாநிலங்களில் முழுமையான சுயாட்சியுடன் உண்மையான கூட்டாட்சி அமைந்திட நீதிபதி ராஜமன்னார் குழுவின் பரிந்துரைகளையும் தமிழக அரசின் கருத்துகளையும் மத்திய அரசு ஏற்க வேண்டும். இதற்காக உடனடியாக இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்த வேண்டும். இது அந்த தீர்மானத்தின் உண்மையான வரி வடிவம். இதுல இப்படியான ஒரு தீர்மானத்தை முன்மொழிவதற்கு முன்னாகத்தான் இந்திரா காங்கிரஸோட அந்த உறவு. ஏன் அந்த உறவு என்றால், அரசியல் ரீதியாக அழுத்தம் தருவதற்கு நாம் இந்திய அரசோடு மத்திய அரசோடு ஏதாவது ஒரு வகையிலே தொடர்பு வைத்திருக்க வேண்டும் என்பது கலைஞரின் அரசியல். அண்ணாவின் அரசியல் அது அல்ல, கலைஞரின் அரசியல் அது. அது காலப்போக்கிலே பலன் கொடுத்தது. 74 உடனடியாகவே பலன் கொடுத்தது. எப்படி என்றால், அதற்கு பிறகுதான் மாநில முதல்வர்களுக்கு சுதந்திர தினத்தன்று கோட்டையிலே கொடியேற்றும் உரிமை வழங்கப்பட்டது. இன்றைக்கு கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவரது சமூக ஊடக பக்கங்களிலே ஒரு புதிய டிபி ஏற்றி இருக்கிறார். அதிலே 74 கலைஞர் அவர்கள் கொடியேற்றிய அந்த புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார். அது பிரதமர் மோடி சுதந்திர கொடியை பகிருங்கள், இது 75வது ஆண்டு என்று சொன்னதற்காக இவரும் சுதந்திர கொடியை பகிர்ந்திருக்கிறார். ஆனால் அது எந்த சுதந்திர கொடி என்றால், மாநிலங்களுக்கு உண்மையிலேயே சுதந்திரம் கொடுத்த அந்த நிகழ்ச்சியை பகிர்ந்திருக்கிறார். மாநில சுயாட்சியையும்
டெல்லி எதிர்ப்பையும் வலியுறுத்துகின்ற சுதந்திர தின நிகழ்ச்சியினுடைய கொடியை பகிர்ந்திருக்கிறார். மிகவும் சரியா சொன்னீங்க. அந்த இரண்டையும் வலியுறுத்துகிற ஒரு விஷயம். எனவே அரசியலிலே பல நேரங்களில் சமரசங்கள் வெற்றியை தேடி தருகின்றன என்பதுதான் எனது பார்வை. ஆரம்ப காலகட்டத்திலே வந்து கலைஞர் அவர்களை நான் பார்க்கும்போது பள்ளி பருவம் முடிக்கிற ஒரு மாணவன் தான். எங்கள் ஊருக்கு அவர் வருகிறார். அது அப்போது நாங்கள் டூரிங் டாக்கீஸ் நடத்தி கொண்டிருந்தோம். இப்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிறது. அப்போது திருநெல்வேலி மாவட்டம் சாத்தான்குளம் என்று பெயர். அங்க வந்து ஒரு திமுக இல்ல பிரமுகர் திருமணம். கலைஞர் முதல்வர் கிடையாது. அவர் வரும்போது அவர் பேசுவார் என்று நினைத்து நாங்கள் அங்க இருக்கிற ஒரு சின்ன வாசக சாலை முன்னால் கூடியிருந்தோம். ஆனால் அப்படியான நிகழ்ச்சி அவருக்கு இல்லை. நிகழ்ச்சி இல்லை என்றவுடன் அவரது கார் வந்தது, மாலைகளை அணிவித்து விருட்டென்று கிளம்பி விட்டார். எங்களுக்கு ரொம்ப வருத்தம். காரணம் அந்த ஊரே வந்து காங்கிரஸ் ஊர். இன்னும் சொல்லப்போனால் தினத்தந்தியின் நிறுவனர் தந்தை சீபா ஆயத்தனார் அவர்கள் காங்கிரஸ் கட்சியை எதிர்த்து 57 காலகட்டத்திலே வெற்றி பெற்ற தொகுதி அது, சாத்தான்குளம் தொகுதி. இப்போது பல காரணங்களுக்காக அதன் பெயர் வாழ்விட்டு கிடைக்கிறது. காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி கரையாளர் ராஜாஜி தேவர் எல்லாம் சேர்ந்து இருந்தாங்களே 57 அந்த காலகட்டம். அதாவது அப்ப இரட்டை கால சின்னம் காங்கிரஸ் கட்சிக்கு. இவர் வந்து சேவல் சின்னத்துல நின்று வெற்றி பெறுகிறார். அப்படியான ஒரு காங்கிரஸ் அபிமானம் உள்ள ஒரு ஊர். ஆனால் காங்கிரஸ் கட்சியை தோற்கடித்ததுல எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த ஊர்ல நிறைய நாடக குழுக்கள்லாம் உண்டு. அந்த நாடக குழுக்கள்ல ஏதாவது ஒரு குழுக்குள்ள நாங்க இணைஞ்சு பணி, சின்ன ஊரு ஆனா நாடக குழு 2 நாடக குழு இணைந்து பணியாற்றுவோம். கலைஞர் வராரு அப்படின்னோடனே ஒரு இயல்பான ஒரு ஆர்வம். காரணம் அவரது திரைப்புகழ் எல்லாமே தான். திராவிட அரசியலும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அந்த காலகட்டத்துல. அப்போ ஒரு சின்ன ஒரு நுணுக்கமான ஐடியாவை ஒருத்தர் கொடுத்தாரு. கலைஞர் கார்ல போறாரு, நீங்க குறுக்கால போய் காரை வழிமறிங்க, போகும்போது ஒரு முரசொலி பத்திரிகையை மட்டும் வாங்கிட்டு போங்க, அதை வந்து நீங்க கையில் ஆட்டிக்கொண்டே காட்டிக்கொண்டு போனீர்கள் என்றால் அவர் காரை நிறுத்துவார் என்றார். உண்மையிலேயே அவர் காரை நிறுத்தி விட்டார். நிறுத்தி விட்டு என்ன முரசொலி படிக்கிறீர்களா என்றெல்லாம் கேட்டு விட்டு என்ன விஷயம் என்று கேட்கும்போது நீங்க பேசுவீர்கள் என்று எதிர்பார்த்தோம்னா அவர் எனக்கு நிகழ்ச்சி இல்லை, அடுத்த ஊருக்கு போகணும், ரொம்ப நன்றி என்று தட்டி கொடுத்து விட்டு சென்றார். எதற்காக நான் இது சொல்றேன்னா, கலைஞர் என்கிற அந்த சொல்லுக்கான ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி பெயர் என்ன தெரியுமா? படைப்பாளி என்பதுதான். கலைஞரை வந்து நம்ம படைப்பு திறனுக்காகத்தான் மதிக்கிறோம். பேனா சின்னத்தை பத்தி இவ்வளவு கான்ட்ரவர்சி வருது, ரொம்ப வருத்தமா இருந்தது எங்களுக்கு. கலைஞருக்கு பொருத்தமான சின்னம் பேனா சின்னம் தான். ஒருவேளை அரசாங்க படம் வேண்டாம், மக்கள் வரி படம்னு சொன்னா பத்திரிகையாளர்களே சேர்ந்து அந்த தொகையை திரட்டிடலாம். அரசு வந்து பெர்மிஷன் கொடுத்தா போதும். அதற்கு பிறகு நினைவு சின்னத்தை நாமே அமைத்து கூட அதை வந்து அரசு வந்து பராமரிக்கட்டும்னு விட்டுட்டு போயிடலாம். எதற்காக நான் மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்துறேன் என்றால், கலைஞர் என்பவர் ஒரு சகாப்தம். நீங்க இன்னைக்கு நம்ம எல்லாம் தமிழ்ல பேசுறோம், தமிழ்ல வந்து யூடியூப் சேனல் நீங்க வச்சிருக்கிறீங்க, நான் தமிழ்ல வந்து இணையத்துல எழுதுறேன் என்றால் அதற்கு காரணம் வந்து கலைஞர். பண்டிதர்களிடம் சிறைப்பட்டு கிடந்த தமிழ், அதை வந்து பாமரர்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது கலைஞர். அப்படித்தான் நாம் கலைஞரின் சாதனையை பார்க்க வேண்டும். அரசியல்ல விமர்சனம் வரும், அது வேற விஷயம். அந்த விமர்சனத்தை நம்ம பொருட்படுத்த வேண்டியதே இல்லை. காரணம் அரசியல் என்பது அவ்வப்போது வியூகங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு, அரசியல் நிர்பந்தம் இருக்கு. ஏன்னா வெற்றி பெற்றே ஆக வேண்டும். வெற்றி பெறாமல் வந்து நம்ம எந்த சீர்திருத்தமும் செய்யவே முடியாது. தேர்தல் அரசியலோட சிக்கல் அதுதான். பெரியார் அதனாலதான் தேர்தல் அரசியலுக்கு வர மறுத்தார். தமிழ் காட்டு மராட்டி மொழின்னு சொன்ன ஒரு பெரியார், அதை நீங்க மறந்துடாதீங்க. அதுக்கு கலைஞர் ஒரு விடை கொடுத்தார். ஆமா, காட்டு மராட்டி மொழி தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி மூத்த மொழி, அப்ப காட்டு மராண்டியா தானே இருந்திருப்பாங்க என்று அவர் ஒரு விடை கொடுத்தார். பெரியார் காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னது ஒரு அம்மா பையனை சொன்ன மாதிரி. அதாவது அறிவியலை பூத்துங்க, உங்களுடைய ஆன்மீகம், ஆணாதிக்கம், புராண இதிகாசங்கள், பண்ணையார் தனம், ஜமீன்தார் தனம், இதுக்குள்ளேயே தமிழை சிக்கி சீரழிக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் ராமன் வில்லை ஒழித்ததையும் தலைவன் தலைவியை புகழ்ந்ததையும் வச்சு தமிழை வீணாக்கிறாதீங்க. அறிவியலை புகுத்துங்க, சயின்ஸை புகுத்துங்க. அவன் யூரோப்பில் வந்து 18ஆம் நூற்றாண்டிலே மறுமலர்ச்சி வருது, சயின்டிஃபிக் கண்டுபிடிப்புகள் வருது, நம்ம தமிழில் வரலை. ஏன்னா நீங்கள் புராணங்கள், இதிகாசங்கள், காவியங்கள், காப்பியங்கள்னே போய்கிட்டு இருக்கீங்கன்னு அந்த அர்த்தத்தில் தான் அவர் தமிழை பழைய காலத்து காட்டு முன்னாடி மொழியாகவே வச்சிருக்கீங்கன்னு பெரியார் விமர்சனம் பண்ணார். அதுதான் நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். அது பண்டிதர்களிடம் சிக்கி இருந்த மொழி. பொதுவாக எல்லா மொழிகளின் வரலாற்றையும் நீங்க பார்த்தீங்கன்னா அப்படிதான் வரும். அது இயல்பாகவே வந்து நாம் வந்து கற்றல் திறனை பெறும்போது இந்த கற்றல் திறன் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறதே இல்லை. மேட்டுக்குடிக்கு வந்து முதலே கிடைச்சிடும். கிடைக்கும் போது அந்த மொழியை வந்து அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள், தங்களுக்குள் சிறைப்படுத்தி வைத்துக் கொள்ள முயற்சிக்கிறார்கள். அப்ப அவர்கள்ட்ட இருந்து அந்த மொழியை விடுவிப்பதற்கு எல்லா மொழிகளிலும் யாராவது ஒரு புரட்சியாளர்கள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். மொழி புரட்சியாளர்கள் அரசியலில் வெற்றி பெறலாம், அல்லது திரைத்துறையில் வெற்றி பெறலாம், இல்ல வேறு துறைகளில் வெற்றி பெறலாம். ஆனால் அது வேறு.
ஆரம்பத்தில் அவர்கள் மொழி புரட்சியாளர்களாகத்தான் இருந்திருப்பார்கள். மொழி புரட்சியும் பண்பாட்டு புரட்சியும் ஒரே நாணயத்தோட 2 பக்கம் தான். அப்போ அந்த டெல்லியுடன் சமரசங்கிறத விமர்சனமாக பார்க்கல, அதன் மூலமாக நாம் பெற்ற விஷயங்களை நீங்கள் ஆராயணும் அப்படிங்கிறத ரொம்ப அனுபவத்தோடு நீங்கள் சொல்கிறீங்க. இருந்தாலும் அதாவது அந்த மாநில சுயாட்சி பேசி டெல்லி தேசிய கட்சிகளுடன் கூட்டணி வைக்கக்கூடிய அந்த நிலையிலும் சில நேரங்களில் தேசிய கட்சி வெற்றி பெற்றது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வைக்கிறாங்க. குறிப்பாக 80 திருப்பத்தூர் தேர்தல் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல தேர்தல். அதில் எம்ஜிஆர் தான் சரண் சிங்கோட ஆளாகவும் மொரார்ஜி தேசாயோட ஆளாகவும் இந்திரா காந்தியின் ஆளாகவும் மாறிட்டார். மன்றாடியார், ஆமாம் அவர் மன்றாடினார்னு கலைஞர் பேசுனதெல்லாம் பயங்கர ஃபேமஸ், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த தேர்தலில் இந்திரா காந்தி ஆதரவு கேட்காமலேயே எம்ஜிஆரும் ஆதரவு தந்தாங்க, கலைஞரும் ஆதரவு தந்தாங்க அந்த இடைத்தேர்தலுங்கிற விமர்சனம் வருதுல்ல. அப்போ இதெல்லாம் இவங்க தேசிய கட்சிகளுடன் ஒரு நெருக்கம் காட்ட விளைந்ததை தேசிய கட்சிகளின் வெற்றியாக பார்க்கணுமா, இல்லை நம்ம மாநில சுயாட்சி அதுலேயும் ஏதோ சமரசம் இருக்கிறதா, நீங்கள் ஒரு ஆதாயம் இருக்கிறதா பார்க்கணுமா? 67க்கு பிறகு தேசிய கட்சி ஏதாவது ஒன்று தமிழ்நாட்டில் வெற்றியை நோக்கியோ அல்லது வெற்றி பாதையிலோ அல்லது கூட்டணி இல்லாமல் ஒரு சில இடங்களில் வெற்றியோ அடைந்திருக்கிறதா? 67லேருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 60 வருடம், இன்னும் 5 வருடம், ஆனால் 60 வருடம் ஆயிரும். இப்போ 60 வருடமாக இந்தியாவில் எல்லா மாநிலங்களிலும் தேசிய கட்சி இருக்கும்போது தமிழ்நாட்டில் தேசிய கட்சியின் பாதம் பதிக்க விடாமல் நாம் செய்கிறோம். தேசிய கட்சியை கூட்டணியில் வைத்திருப்பதால் அவர்களுக்கு சில இடங்கள் கிடைக்கின்றன, அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அப்படி செய்யாமல் விட்டால் தேசிய கட்சியின் வளர்ச்சி என்பது தவிர்க்க இயலாததாக மாறிவிடும். 67 தேர்தல் எனக்கு கல்லூரி காலகட்ட தேர்தல். முதல்ல திமுக ஆட்சிக்கு வருது. அது வரைக்கும் காங்கிரஸ் கட்சி, காமராஜர் மிக பெருந்தலைவர். அப்படியான சூழ்நிலையில் பாரதிய ஜனதாவும் மதுரையில் நின்றது. பாரதிய ஜனதாவின் தாய் ஸ்தாபனம் ஜனசங்கம் நிக்குது, தீப சின்னம். மதுரை உங்களுக்கு தெரியும், மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி அது டெம்பிள் சிட்டி. இன்னும் சொல்லப்போனால் அந்த தொகுதி தான் மதுரை மத்திய தொகுதின்னு நினைக்கிறேன். அதுலதான் பாரதிய ஜனதா வேட்பாளர் நிறுத்தி இருக்கு. காங்கிரஸ் எதிர்ப்பு, திமுகவும் காங்கிரஸ் எதிர்ப்பு. நாங்க திமுக மாணவர்கள், நாங்க வேலை பார்க்கிறோம். அப்போ திமுக எதிர்ப்புல இருக்கிற வாக்காளர்கள் 2ஆ பிரிஞ்சு திமுகவுக்கு கொஞ்சம், பாரதிய ஜனதாவுக்கு கொஞ்சோன்னு ஓட்டு போட்டாங்களான்னா, பாரதிய ஜனதானா ஜனசங்கம், ஜனசங்கத்துக்கு கொஞ்சோன்னு ஓட்டு போட்டாங்களான்னா இல்ல. டெம்பிள் சிட்டியா இருக்கிற மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுத்தி இருக்கிற அந்த தொகுதி நகர்ப்புற தொகுதி. இன்னும் சொல்ல போனால் பிற மாநிலத்தவர்களும் அங்க இருக்கிறாங்க. சௌராஷ்டிரா ஓட்டு வங்கி மிக அதிகம். அங்க 1500 ஓட்டு என்னமோதான் தீபம் சின்ன வாங்குச்சு. 67 சொல்றீங்கன்னா 67 அதுதான் நிலவரம். அதாவது காங்கிரஸ் எதிர்ப்பு வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காகத்தான் அண்ணா அந்த கூட்டணி அமைத்தார். கூட்டணியில் இடம்பெற்றிருந்ததுல மிக முக்கியமானவர் மூதறிஞர் ராஜாஜிங்கிறத மறந்துடக்கூடாது. மூதறிஞர் ராஜாஜி பிராமணர், பிறப்பால் பிராமணர். பிராமண எதிர்ப்பு என்பது திகாலிருந்து திமுகவுக்கு வந்த ஒரு விஷயம்தான். பிராமண எதிர்ப்புல இருந்த ராஜாஜியை கூட்டணிக்குள்ள இழுத்தது குறித்த விமர்சனம் அப்ப இருந்துச்சு, மாணவர்கள் மத்தியிலும் இருந்துச்சு. ஆனால் ராஜாஜியோட பிரச்சாரம் பூணூலை ஒரு கையில் பிடித்துக் கொண்டு திமுகவுக்கு ஓட்டு போடுங்க, இதுதான் அவர் சொன்ன பிரச்சாரம். அப்போ அது லாபமா அரசியல் ரீதியாக நன்மையா என்று பார்த்தால் இன்றைய தேதி வரைக்கும் நான் இவ்வளவு வருஷம் கழிச்சு அதை பின்னோக்கி பார்க்கிறேங்க. 60 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு அது நமக்கு நன்மை பயத்திருக்கிறது என்பதுதான் எனது எண்ணம். அரசியல்ல பல நேரங்கள்ல எதிரிகளை நம்ம அருகிலேயே வைத்துக் கொள்வதுதான் ஒரு வகையான புத்திசாலித்தனம் என்பது எனது. ராஜாஜியை தமிழர்களுக்கு சாதகமாக அண்ணா பயன்படுத்தி விட்டார், அப்படிதானே? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது அதே இது தொடரவும் செஞ்சதுல. நீங்க எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலயுமே அது தொடர்ந்தது. ராஜாஜியோட அணுக்க சீடர் ஹண்டே அதிமுக சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஹண்டே தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவர் கிடையாது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கிடையாது. அதே மாதிரி ஹுக்கும் சந்த் எடுத்துக்கங்க, ஹீரா சந்த் எடுத்துக்கங்க, அவங்க எல்லாம் வேற மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அனைவரையும் இணைத்துக் கொண்டதன் மூலமாக திராவிட இயக்கம் வலுப்பெற்றது. அதாவதுங்க, எம்ஜிஆருக்கும் கலைஞருக்குமான அந்த பிளவு ஒன்றுதான், பிணக்கத்திலே ஏற்பட்ட அந்த பிளவு ஒன்றுதான் திராவிட இயக்கத்துக்கு ஏற்பட்ட பின்னடைவாக நான் எப்போதுமே கருதுவேன். இருவரும் இணைந்தே இருந்திருந்தால் நம்மை விட வலிமையானவர்கள் யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனால் இப்போதும் திராவிட இயக்க ஓட்டு வங்கி நீங்க பார்த்தீங்கன்னா இயல்பாக அது மிக அதிகமாகத்தான் இருக்கும். அது தேசிய ஓட்டு வங்கியோட நீங்க எவ்வளவுதான் நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தாலும் காங்கிரஸ், பிஜேபி எல்லாத்தையுமே தேசிய ஓட்டு வங்கியாவே வச்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே தேசிய ஓட்டு வங்கின்னு வச்சுக்கினா கூட தேசிய ஓட்டு வங்கிங்கிறது தமிழ்நாடு முழுவதும் சேர்த்து 10லிருந்து 12% மேல போகாது. அண்ணா காலத்துல அது அதிகமா இருந்துச்சு. 1967 காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிடும் போது கிட்டத்தட்ட 50 எம்எல்ஏக்களை அவர்கள் பெற்றிருந்தார்கள்.
இன்றைக்கு வந்து அந்த நிலைமையில இல்ல. நம்ம எவ்வளவு அதை குறைச்சு கொண்டு வந்திருக்கிறோம். இல்ல அது இன்னொரு கணக்கு சொல்லுவாங்க. எம்ஜிஆர் அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சு திமுகவை காலி செய்யல, ஸ்தாபன காங்கிரஸை தான் காலி செஞ்சாரு அப்படிங்குவாங்க. காங்கிரஸ், சுதந்திரா, ஜனசங்கம் இந்த மாதிரி மக்கள் செல்லாமல் தடுத்து திராவிடத்தின் குடையில் கீழ் இன்னொரு கட்சி கீழே கொண்டு வந்துட்டாரு. கலைஞர் எதிர்ப்பு பேசினாலும் அவர் தேசிய கட்சிகளை தான் காலி செஞ்சாருங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் உண்டு. அதுதான் சரியான பார்வை. அது 77 எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் உரையாற்றும் போதே அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. கவர்னர் உரைக்கு பதில் உரை, முதல் உரை அவருக்கு ஜூன் மாதம் 30ஆம் தேதி 1977. 3 விஷயங்களை பொறுத்தவரையில் நாங்களும் திமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கி. 1 மாநில உரிமை, 2வது மொழி உரிமை, 3வது சமூக நீதி. இது தெளிவாகவே அவர் சொல்லியிருக்கிறாரு. அது பதிவுகளில் இருக்கு. பிற விஷயங்களில் வந்து அவர்களுக்கு மாற்று பார்வை இருக்கும். மாறி மாறி கூட காங்கிரஸ் கட்சியோட உறவு வைத்திருக்கிறார்கள். 2 பேருமே உறவு வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விஷயத்துல நம்ம விட்டு கொடுத்ததே கிடையாது. அதிமுகவில் ஏற்படுற பிளவு பற்றி ஏன் நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா, அதை பயன்படுத்தி கொண்டு இன்னொரு தேசிய சக்தி இங்க வந்து விடுமோ என்கிற அந்த கவலைதான் காரணம். தமிழ்நாட்டுக்கான அரசியல் மட்டும் பண்ணல, நம்ம ஆந்திரா தெலுங்காவுக்கான அரசியலையும் நம்ம தான் வகுக்கிறோம், கேரளாவுக்கான அரசியலையும் நம்ம தான் வகுக்கிறோம், கர்நாடகாவுக்கான அரசியல் நம்ம தான் வகுக்கிறோம், தென் மாநிலங்களுக்கான அரசியலை, ஒரிசா வரைக்குமான அரசியல் கூட, ஒரிசாவிலிருந்து தமிழ்நாடு வரைக்குமான அரசியல், இன்னும் சொல்ல போனால் அதைத்தான் நாம் வந்து அந்த காலகட்டத்திலே நாங்கள் திராவிட பூமி என்று வைத்திருந்தோம். இந்திய மலைக்கு இந்த பக்கம் அந்த திராவிட பூமிக்கான அரசியலுக்கு தலைமை தாங்கி நடத்துவது தமிழ்நாடு. தமிழ்நாடு என்றால் அது பழைய மதராஸ் மாகாண அரசியல் தான். அது ஒன்றுபட்ட மதராஸ் மாகாணமா நம்ம இருந்தோம். நம்ம கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவங்க மத்த எல்லாரும். எஞ்சிய பகுதி தமிழ்நாடாக இன்றைக்கு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதுல கலைஞரின் இந்த அரசியலைத்தான் நாம் வந்து முக்கியமாக பார்க்கிறோம். அந்த கேள்விக்கு பல்வேறு வரலாற்று தரவுகளுடன் நீங்க சொல்றீங்க, கூட பெரிபெரல் மேட்டருங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் வருது. இருந்தாலும் திமுக எதிர்ப்பாளர்கள் கலைஞரை விமர்சிக்கின்ற, அதாவது அவர் இன்னும் தமிழ்நாட்டு வாழ்வாதார உரிமைக்காக அவர் கேட்கவில்லை அப்படி என்று விமர்சிக்கின்ற தனித்தமிழ் தேசியர்கள்லாம் இருக்கிறாங்க. திராவிடத்தை விமர்சிச்சுட்டு ஏற்றுக்கொள்ளும். அவர்கள் சொல்கின்ற ஒரு விஷயம் என்னன்னா, 89 விபி சிங் அவர்களுடைய ஆட்சியிலையும் இங்கே வந்து நம்ம திமுக அரசு வந்து அங்கம் வகிச்சிருக்கு டெல்லியில். 89 96 தொடர்ச்சியாக அங்கம் வகித்திருக்கு. இடையில வாஜ்பாய் பீரியட்லேயும் அங்கம் வகிச்சாங்க. தேவகவுடா, குஜ்ரால், இடையில அந்த ஜெயலலிதா ஆதரித்த அந்த ஓராண்டு வாஜ்பாய் ஆட்சி மட்டும்தான் இல்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளோ 99, ஆமாம் 98 மட்டும் இல்லை, 99 to 2004 இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் 2004 to 2009, 2009 to 2014. இப்படியாக 89 ஒரு 6 ஆண்டுகள் நீங்களாக இத்தனை ஆண்டுகள், கால் நூற்றாண்டுக்கு மேல் டெல்லியில் அங்கம் வகித்த மாநில சுயாட்சி பேசிய திமுக, காவிரி பிரச்சனையோ, கச்சத்தீவோ, முல்லை பெரியாரோ இது போன்ற பிரச்சனைகளுக்கு டெல்லியில் தீர்மானிக்கிற இடத்தில் இருந்தும் திமுக தயவில் தான் வாஜ்பாய் இருந்தார், மன்மோகன் சிங் இருந்தார். இப்படியான நிலையில் இருந்தும் கூட அதற்கான எந்த அடுத்த கட்டத்தையும் கொண்டு செல்லாமல் விட்டுட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதற்கான பதிலை வந்து 1991 ஜெயலலிதா கூறியிருக்கிறார். காவிரி 205 TMC தண்ணி வந்து நமக்கு இடைக்கால தீர்ப்பு அப்ப கிடைச்சது. அது விபி சிங் கவர்மெண்ட்ல இருந்து வந்த பல்வேறு முயற்சிகள் காரணமாக ஜெயலலிதா முதலமைச்சரான உடனே வந்து கிடைத்த ஆணைங்க 205 TMC. அந்த ஆல் பார்ட்டி மீட்டிங்ல வந்து எனக்கும் அழைப்பு இருந்தது, நானும் கலந்து கொண்டேன். அப்போ ஜெயலலிதா வந்து இதோட வரலாற்று தரவுகளை எல்லாம் சொல்லி 89 என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டன என்பதையும் சொல்லியிருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அவர் கலைஞரை எதிர்த்து வெற்றி பெற்றவர். ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு நடக்கிற ஒரு விஷயம், ஒரு பெரிய ஒரு உணர்வுபூர்வமான ஒரு சூழல். அப்ப கூட வந்து அவர் வந்து கலைஞருக்கு எதிர்ப்பாகவோ அப்படியெல்லாம் அவர் பேசல. பழைய அரசுகள் செய்ததெல்லாம் சொன்னார். ஆனால் அந்த 205 TMCயை நமக்கு தந்தார்களா என்றால் தரவில்லை. 91 ஆட்சி என்பது காங்கிரஸ் கட்சி, நரசிம்மராவ் வந்து மைனாரிட்டி பிரதமர் தான். சொல்ல போனால் அவருக்கு வந்து முழு மெஜாரிட்டி கிடைக்கல. ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு முழு மெஜாரிட்டி கிடைக்கல. கிட்டத்தட்ட மாநில கட்சிகளோட ஒரு ஆதரவு நிலைப்பாடோட தான் அவர் ஆட்சி நடத்திட்டு இருந்தாரு. ஆனால் இந்தியாவோட பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மொழிவாரி மாநில பிரிப்பு, அந்த பிரிப்புல அது வேற வழி இல்லை. நம்ம வந்து ஆந்திரா தான் முதல்ல பிரிஞ்சுது, பல்வேறு கொந்தளிப்பான சூழ்நிலை. அப்படியே நம்ம பிரிஞ்ச பிறகு மாநில உணர்வுகள் மேலோங்கி நிற்பதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்போ முக்கியமான பிரச்சனையாக என்ன இருந்தது என்றால் இந்த நதிநீர் பங்கீடு தான் இருந்தது. ஆரம்ப கட்டத்திலேயே வந்து எல்லா நதிகளையும் தேசியமயமாக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டது. அண்ணாவும் பேசியிருக்கிறார் அதை பற்றி அவரோட ராஜ்யசபா ஸ்பீச்சஸ்ல, கலைஞரும் வற்புறுத்தி இருக்கிறார்.
ஆனால் மத்திய அரசு அதுக்கு செவிசாய்க்கவில்லை. காரணம் அவர்களுக்குள்ள இருந்த பிரச்சனை. இன்னொன்று, எந்த மத்திய அரசாக இருந்தாலும் அந்த மத்திய அரசின் ஆளுங்கட்சி வட இந்திய மாநிலங்களில் பலவற்றில் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தார்கள். இன்னைக்கு பாரதிய ஜனதாவும் அப்படிதான் இருக்கு. அப்படிங்கும் போது அவங்களுக்கு இயல்பாக வந்து வேற மாநிலங்கள்ல நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சனை இல்லை என்பதால் அவர்கள் வந்து தென்னகத்தை புறக்கணித்தார்கள். இதுதான் உண்மை. அப்ப கர்நாடகாவோட பிரச்சனை, இப்ப இன்னைக்கு வந்து 2 லட்சம் கண்ணாடி தண்ணி காவிரியில திறந்து விட்டுருக்காங்க. ஒரு வகையில பாத்தீங்கன்னா கர்நாடகா தன்னோட அணைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக தமிழ்நாட்டை வெள்ளக்காடாக்குகிறது. அப்படித்தானே நம்ம இதை பார்க்க முடியும். ஆனால் இந்த லோயர் ரைபேரியன் ஸ்டேட்டோட ப்ராப்ளம், அதாவது கீழ்ப்பாசனத்துல இருக்கிற மாநிலத்தோட பிரச்சனை உலகெங்கிலும் இது இருக்கு. இதுல வந்து நம்ம செய்ய வேண்டியது, நான் எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா, குறைந்த அளவு நீரை வைத்து பயிரிட வேண்டிய பயிரின் பரப்பை அதிகப்படுத்த வேண்டும். உதாரணமாக நெல். நான் வந்து விவசாய பட்டதாரியாவும் இது சொல்றேன். நெல்லுல உண்மையிலே விவசாயிக்கு லாபமான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. நம்ம அரிசி விளையிற, இன்னைக்கு கூட முரசொலியில் தலையங்கம் படித்தேன். அரிசி விலையேற்றம் வந்து நம்ம பாதிக்கல, நாம் வந்து அரிசியை அதிகமாக விளைவிக்கிற மாநிலம் என்று முரசொலியில் தலையங்கம் எழுதியிருக்காங்க. ஆனால் ஜிஎஸ்டி பத்தி எழுதும்போது நிர்மலா சீதாராமனோட பேச்சுக்கு எதிர்வினை ஆற்றும் போது இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஆனால் நாம் வந்து அரிசியை அதிகமாக விளைவிக்கிற மாநிலம்னு பெருமைப்பட்டுக் கொள்கிறோமே தவிர அரிசியை விளைவிப்பதால் விவசாயியின் வயிற்றில் அடிக்கிறோம். லாபமே கிடையாது. இன்னைக்கு ரொம்ப உண்மையிலேயே வந்து நாங்க வந்து இங்க இருந்து மாதம் பணம் அனுப்பி தான் வந்து அங்க வந்து விவசாயம் நடந்துட்டு இருக்கு. அவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறோம். ஆனால் மாற்று பயிர் நம்ம வரணும். இந்த நதிநீர் பிரச்சனை நமக்கு இருக்கு. மழைப்பொழிவு வந்து இயல்பாக வந்து நம்ம மாநில மழைப்பொழிவு வேறு என்ன மாற்று பயிர்களுக்கு சாதகமானது என்றெல்லாம் நம்ம வந்து தரவுகள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் முதல் விவசாய பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் வந்தது. அப்போல இருந்தே ஆய்வுகள் இருக்கின்றன. ஆனால் அரசுகள் அதை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டன. நாம் வந்து மாற்று பயிரை நோக்கி போக வேண்டும் என்பதுதான் எனது கருத்து. இதே அரிசியை வந்து பிற மாநிலங்கள் விளைவித்தாலும் நமக்கு வரத்தான் போகுது. ஏன்னா அங்க கிளட் இருக்கு. அப்ப இப்ப நம்மளே என்ன பண்றோம், வேற மாநிலங்களுக்கு அனுப்புறோம். காரணம் நம்மகிட்ட வந்து அரிசி வந்து அதிகமாக இருக்கிறது, வேற வழியே கிடையாது. நஷ்டத்துக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் வேறு வகையான வேளாண்மை சிந்தனை வர வேண்டும் என்பதுதான் என் கருத்து. பரவாயில்ல. கலைஞர் மீதா இருக்கக்கூடிய ஒரு விமர்சனத்துக்கு ஜெயலலிதா சொன்ன பதிலேயே வரலாற்றில் உதாரணமாக காட்டி 42 வருடமா பத்திரிகையாளனா இருக்கும்போது பல்வேறு தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில் பேசுனது, அது போக பல்வேறு தலைவர்களோட ஒரு நேரடியான பரிச்சயம் வருது இல்லையா. கலைஞர் அப்படிங்கிற ஒரு தலைவரோட பரிச்சயம் போது நம்ம எழுத்தாளனா அவரோட எழுத்துல கவரப்படுறோம். அது வேற விஷயம். எல்லாருமே எழுத்தாளர்கள் கிடையாது, எல்லாருமே எழுத்த ரசிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது என்னோட இன்னொரு பார்வை. ஆனால் ஒரு தலைவராக அல்லது வந்து நம்மை ஆள்பவராக, முதலமைச்சராக, அது முதலமைச்சர் இல்லாமல் வெறும் எதிர்கட்சி தலைவராக ஒருவரை பார்க்கிறோம்ல, தொடர்ந்து பார்க்கும்போது அவரோட சில பண்புகள் வந்து நம்ம கடைபிடிக்கணும்னு நமக்கே தோணும். அது இயல்பு. இப்ப என்கிட்ட நீங்க தொடர்ந்து பழகினீங்கன்னா என்னோட சில பண்புகள் உங்களுக்கு பிடிக்கும், சில பண்புகள் பிடிக்காமலும் போகும். அப்ப அத்தகைய பண்புகள் என்ன என்பதைத்தான் தலைவரின் மறைவுக்கு பிறகு நம்ம அலசணும்னு நான் நினைக்கிறேன். மறைவுக்கு முன்னால் சர்ச்சைகள் உண்டு, மறைவுக்கு பிறகு சாதனைகள் மட்டும்தான் மிச்சம். நீங்கள் சாதனைன்னு சொல்லும்போது தான் ஒரு விஷயம், எந்த டெல்லி அரசை எதிர்த்து அரசியல் பண்ணினாரோ கலைஞர், அதே டெல்லி அரசு யாரை குடியரசுத் தலைவராக நியமிக்கலாம் அப்படின்னு கலைஞரை கேட்ட வரலாறு சொல்லுவாங்க. ஒரு முறை இவருக்கே குடியரசுத் தலைவராகக்கூடிய வாய்ப்பு வந்தது, டெல்லியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்த போது வேணாம், நான் தமிழ்நாட்டை விட்டு வரவில்லை என்று சொன்னதாகவும் சொன்னாங்க. அந்த 2 விஷயங்களை பற்றி மட்டும் சொல்லுங்களேன். கலைஞர் வந்து கோபாலபுரம் வீட்டை விட்டே வரமாட்டேன்னு மறுத்தவர் தான். அவர் வந்து 96 காலகட்டத்தில் முதலமைச்சர் ஆன போது கலைஞர் தனி குடித்தனம் போகிறாருன்னு நாங்க வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டோம். அதாவது வேற ஒரு கிரீன்வேஸ் ரோடு, அந்த முதலமைச்சர் இல்லத்துக்கு அவர் போகணும், அது தனி குடித்தனம் போகிறார் அப்படி. அது கட்டுரைக்கு தலைப்பு வந்து கொஞ்சம் சுவையா வைத்தோம். அவருக்கு கோபம். அவர் உடனே போன் பண்ணி, இந்த வயசுல நான் தனி குடித்தனம் போகணும்னு நினைக்கிறியா, எதுக்கு நான் தனி குடித்தனம் போகணும், இந்த கோபாலபுரம் வீடை வந்து நான் எப்படி வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா. அதான் ஒரு வரலாறு சொல்றாரு. 1955 அது ஒரு சாதாரண கார்டன், ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸ் தான். அது ஒரு தெருவுல இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஹவுஸ். முதல்ல என்னோட சொந்த சம்பாத்தியத்துல நான் வந்து ஒரு ஆஸ்டின் காரு, இந்த கோபாலபுரம் வீடு இதெல்லாம் வாங்கி இதுல வந்து இவ்வளவு வருஷம் வாழ்ந்திருக்கிறேன். வீடை சுத்தி என்னோட நினைவுகள் இருக்கு. நான் முதலமைச்சரா இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இல்லாம போவேன். அதுக்காக வந்து முதலமைச்சர் பங்களா குடி போவனா, எதுக்கு நீ அப்படி எழுதுனாரு. அவன் வந்து நாங்க வந்து ஒரு சுவைக்காகத்தான் இந்த தலைப்பு வச்சோன்னு சொல்லி அப்புறம் அப்படியே அதுல இருந்து கொஞ்சம் பின்வாங்கணும். ஆனால் அவருக்கு அது பிடிக்கல. கோபாலபுரத்தை விட்டே போகக்கூடாதுன்னு நினைக்கிறவரு தமிழ்நாட்டை விட்டு எப்படி போவாரு. என் உயரம் எனக்கு தெரியும்னு சொன்னது. அது அந்த காலகட்டத்துல அவர் சொன்னது, என் உயரம் எனக்கு தெரியும், நான் வந்து அப்படியான ஒரு ஆசைகளை வந்து என் மனதில் வைக்கவில்லை,
அவர் ரொம்ப இயல்பாக தான் அதை சொன்னார். எதற்காக நான் இதை மீண்டும் சொல்கிறேன் என்றால், சில தலைவர்கள் வந்து அவர்கள் வாழும்போது அந்த சர்ச்சைகளை தாண்டி தான் நான் பேசுறேன். அவர்கள் வாழும்போது அவர்களைப் போல இனிமேல் ஒருவர் வர முடியாது என்கிற சில நினைவுகளை நமக்கு விட்டுட்டு போறாங்க. அவர்களைத்தான் நாம் வந்து ஒப்புயர்வற்ற தலைவர்கள் என்று கருதுகிறோம். ஒரு தலைவரை நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியல. அந்த பட்டியல்ல வந்து கலைஞர் இருக்கிறாரா இல்லையான்னா 100% இருக்கிறாரு எல்லாருமே சொல்லுவாங்க. 2-3 காரணம். அவரோட உழைப்பு, நீங்களா அடிக்கடி சொல்ற அவரோட தமிழார்வம், அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு சாதாரணமான ஒரு எளிய பின்னணியில வரும்போது அவரோட பேசிக் பேக்ரவுண்டு 10th கீழே. அப்போ அந்த கட்சியோட பேக்ரவுண்ட், அவர் திமுகங்கிற கட்சிக்கு போகும்போது கட்சியோட பேக்ரவுண்ட், கட்சி தலைவர் அண்ணா, அவர் எம்ஏ, இன்னொரு பெரிய தலைவர் நாவலர், அவர் எம்ஏ, இவரோடய இருக்கிற பேராசிரியர் அன்பழகனார், அவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ப்ரொஃபஸர், பேராசிரியர், இன்னும் பிற தலைவர்கள் பண்ருட்டியார் உட்பட பல தலைவர்கள் எல்லோருமே வந்து டபுள் கிராஜுவேட்டு, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மிகப்பெரிய பண்டிதர்கள், எஸ்டி சோமசுந்தரம், எத்தனையோ பேர். இவரும் எம்ஜிஆரும் மட்டும்தான் வந்து இதுல வந்து பள்ளி படிப்பை தாண்டாதவர்கள் அல்லது பள்ளி படிப்புக்கு வந்தவர்கள். ஆனால் 2 பேருமே வந்து பிறகு தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டக்கூடிய தலைவர்களாக உயர்ந்தார்கள். எப்படி உயர்ந்தார்கள்? அந்த இடத்துல அவர்கள் வந்து தங்களிடம் தாழ்வு மனப்பான்மை இல்லை என்பதை நிரூபித்தார்கள். நம்ம எல்லாருமே கத்துக்க வேண்டிய பாடம் என்னன்னா பாசிட்டிவிசம். இன்னைக்கு மாடர்ன் மேனேஜ்மெண்ட்ல நிர்வாக இயல்ல அதை பெருசா பேசுறாங்க. பி பாசிட்டிவ், பாசிட்டிவிசம் வேணும், நேர்மறை சிந்தனைகள்னு. ஆனா நம்ம கண் முன்னாடியே ஒரு தலைவர் இந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்கள்லாம் இல்லாத காலகட்டத்துல தன்னை மட்டும், தன் உழைப்பை மட்டும், தன் அறிவாற்றலை மட்டும், தன் எழுத்தை மட்டும் நம்பி பாசிட்டிவிசம் என்கிற பிரின்சிபலை வாழ்ந்து காட்டியிருக்கிறார். ஹிஸ் லைஃப் இஸ் ஹிஸ் மெசேஜ். அப்படித்தான் நம்ம இதை வந்து கலைஞரோட சாதனைகளை அளவிட வேண்டும் என்பது என் கருத்து. கலைஞருடைய நினைவு தினத்தில் நினைவுகளை நாம் என்ன அசை போடணுன்னா இன்னும் பல்வேறு விஷயங்கள் இருக்குது, பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு மாநில சுயாட்சி, சாதி ஒழிப்பு, பெண்களை அதிகாரப்படுத்துவது போன்ற பல்வேறு பெரியாருடைய கொள்கைகளை ஒரு சட்டத்தில் கொண்டு வரணும். அதை ஐயா தெருவில் போராடினதை நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றி பெரியாருக்கு நம்ம அதை காணிக்கையாக்கணுங்கிற உணர்வுடன் இருந்த ஒரு தலைவர் கலைஞர். அதை வந்து உங்களை போன்ற நீங்கள் வந்து அவர் மீது கொண்ட ஒரு பற்றின் மட்டுமல்லாமல் ஒரு பத்திரிகையாளராகவும் என்ன நடந்தது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பேசிட்டு வரீங்க. அந்த விதத்தில் நம்ம ஜீவா டுடேயில் இன்றைய நினைவு தினத்தில் அவருடைய பலருக்கும் தெரியாத பல்வேறு விஷயங்களை, நினைவுகளை நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் அனுபவத்திலேருந்து. உங்கள் நேரம் ஒதுக்கி கலைஞரை பற்றிய நினைவுகளை அசை போட்டதற்கு மிக்க நன்றி.